என்ன மகளே எதிர்பார்க்கல, அதுக்குள்ள வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. நடையா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரோமோ வருமானு பார்க்க 2 ப்ரோமோ. அதுல சொன்ன அதிர்ச்சியான விடயங்கள் எத்தனை பேர் அதை வந்து பார்த்தீங்க, அதிர்ச்சியானீங்க, சந்தோஷப்பட்டீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிக் பாஸ் 9 சீசன் 9ஓட ப்ரோமோ எத்தனை பேர் பார்த்தீங்க, தாறுமாறா இருந்துச்சு அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, பிக் பாஸ் 9 தெலுங்கு அந்த ப்ரோமோக்கள் வந்துட்டு, அப்ப நம்ம தானே அடுத்தது, எப்போ கிங் வந்துட்டாரு, நமக்கு யாரு அப்படின்ற கேள்விகள். ஸோ அதற்கான நம்ம கிட்ட இருக்கிற டீட்டெயிலான பதில், அது ஒரு விடயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள். ஸோ அர்ச்சனா அருண் அவர்கள் எமோஷனல் ஸ்பீச், என்னாச்சு, பிரேக்கப்பு, ஸோ அதை பற்றி போன்ற விடயங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து பதில். அதே நேரத்தில் ஜனனி அன்ஷிதா அவர்கள். ஸோ சீசன் 8ல அன்ஷிதா அவர்களோட பதிலடிகள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பல பக்கம் ஒழிக்குது. சரி, அது என்ன விடயங்கள் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முதலாவது விடயம், பிக் பாஸ் 9 தெலுங்கு அதுக்கான ப்ரோமோ வந்து 2 நாளைக்கு முதல் வந்து ஸ்டார் மால போட்டிருக்காங்க. அடி தூளு 1 மில்லியன் வியூ வந்து அடிச்சு நொறுக்கிட்டு, லைக்கும் வச்சிருக்கோம், கமெண்ட்டும் வேற மாதிரி பாசிட்டிவா இருக்கு. காரணம் வந்து அங்க நாகார்ஜுனா சார் அவர்கள் வந்து சீசன் 4ல இருந்து அவங்க தான் நடத்தி கொண்டிருக்காங்க. மிகப்பெரிய சக்சஸ் ஆனது சீசன் 4. அபிஜித் அவர்கள் டைட்டில் வின் பண்ணாங்க. யாரை கேட்டாலுமே சீசன் 4 போல தான் வரும் அப்படின்வாங்க. நமக்கும் அப்படித்தானே, சீசன் 4 ஆரிக் சீசன். ஸோ அப்போ இப்போ வந்து அதே மாதிரி ஒரு சீசன் 4 வாய்ப்ஸை கொடுக்கணும் அப்படி என்பதான் தெலுங்கு பிக் பாஸ் மேக்கர்ஸோட பெரியதொரு இது ஒன்று. ஏன்னா சீசன் 4 போல, ஏன் சீசன் 4க்கு கிட்ட கூட வேற எந்த சீசனுமே தெலுங்குல வரையில. நமக்கும் அப்படி இல்லை, அப்படித்தானே, சீசன் 6 வந்துச்சு. பட் அவங்களுக்கு வந்து அதுதான் பெரியதொரு ஹைலைட். ஸோ அப்போ இப்போ வந்து வேற மாதிரி பண்ணணும், டிஃப்ரெண்டாக பண்ணணும், மக்களை எப்படியாவது இதை ஹிட் பண்ண வச்சிடணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். அந்த ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸோட அந்த ஐ லோகோ எல்லாம் தாறுமாறு டைமண்ட் மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க, தரமாக இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு ப்ரோமோ வந்து, அந்த ப்ரோமோ வந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள இன்னொரு ப்ரோமோ விட்டாங்க. அதுதான் ஷாக்கிங்கானது. இது வரைக்கும் தெலுங்குல அப்படி வந்து நடக்கல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அப்படின்னா நாகார்ஜுனா சார் அவர்கள் சொல்றாங்க, இது வரைக்கும் நீங்க யார் வின் பண்ணணும், யார் உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஓட் போட்டீங்க. டிவியில் பார்த்தவங்களை, படங்களில் பார்த்தவங்களை பிக் பாஸ்குள்ள பார்த்தீங்க. இனிமேல் வந்து டிவியில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க உங்களை பிக் பாஸில் பார்ப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அதிகமாக மக்கள் போட்டியாளர்கள் தான் கவுசுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லிட்டாரு. அது எத்தனை பேர் அப்படின்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக 5-6க்கு மேலே வரும். ஸோ உங்களுடைய விரும்பினவங்க வந்து என்ட்ரியை வந்து போடுங்க, இங்கே பதியணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலும் அந்த ப்ரோமோல சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து சீசன் 5ல நம்ம தமிழ் பிக் பாஸில் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாமரை செல்வி மேம் அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்தாங்க. தாமரை அவர்கள் வந்து வேற லெவலில் மக்கள் மத்தியில் அந்த சீசனில் பேசப்பட்ட ஒரு நபர், யாருமே எதிர்பார்க்காம வந்து ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பெரியதொரு சப்போர்ட்டை பெற்றவங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள தெலுங்கு பிக் பாஸ் டீம் வந்து இப்போ அதே மாதிரியான ஒரு விடயம். ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு 4-5 பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்றதான் கிடைக்கப்பட்ட தகவல். போன முறை 24 பேர் நம்ம தமிழ்லே வந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள தெலுங்குல வந்து இப்படி கமெண்ட் பீப்புள் அதுவும் இப்படி பண்ணி ஒரு 6 பேர் 5 பேர் எடுக்கிறதுல எந்த டவுட்டுமே வேணா, கண்டிப்பாக அப்படி தான் வரும். சரி, இப்படி தெலுங்கு பிக் பாஸ் வந்து சம்பவங்கள் பண்ணி கொண்டிருக்கக்குள்ள நம்ம ஆளுங்க வந்து நம்ம எப்பப்பா அப்படின்ற கேள்விகள் வரும். ஸோ நான் சொன்ன பதில் சரிங்களா, நம்மளுடைய ப்ரோமோ வந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் 2வது வீக் 3வது வீக் அப்படி தான் வந்து வரும். அதில் எந்த மாற்றமே வேணும்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வழக்கமாகவே பிக் பாஸ்னா நம்ம சொல்கிறவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க, நம்ம சொல்கிற அப்டேட்டாக நடந்திருக்கு, எதுவுமே தப்பி பிழைச்சது இல்லை, மாறினதே இல்லை. சரியா? ஸோ நான் வந்து சீசன் 5லேருந்து ரிவ்யூ பண்ணுறேன். முதல் நாளே யார் வின்னர்னு நான் யாரை சொல்லணும், அவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க. நம்மளுடைய அப்டேட் படி தான் எல்லாம் நடந்திருக்கு. இந்த முறையும் அதே தான். நம்மளுடைய பிக் பாஸ் 9 தமிழோட ப்ரோமோ ஆகஸ்ட் 2வது வீக் அல்லது 3வது வீக், அந்த ஆகஸ்ட் 10ல் வரும். ஷோ எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அல்ல 1ஆம் கிழமை, 1ஆம் வாரம் அல்லது 2ஆம் வாரத்தில் ஆரம்பிப்பார்கள். ஒருவேளை இதற்கு முதல் ப்ரோமோ ஏதாவது வரணும் அப்படின்னா, இப்போ நாகார்ஜுனா சார் சொன்னாங்கல்ல, ஸோ மக்கள் இருந்து போட்டியாளர்கள் எடுக்கிறோம், நீங்கள் விரும்பினவங்க வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா
ஆகஸ்ட் 3வது வீக்குக்கு முதல், அதாவது ஜூலை இறுதியில் அல்லது அப்படின்னா ஆகஸ்ட் 1 ஒரு ப்ரோமோ மாதிரி ஒன்று வரும். சரிங்களா? ஸோ இதுதான் பிக் பாஸ் 9 தமிழ் தொடர்பாக நம்ம உங்களுக்கு கொடுக்குற உறுதியான ஒரு அப்டேட். காத்திருப்போம். ஸோ எனக்கு ஜூலை இறுதியில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஓகே, இது பிக் பாஸ் 9 தமிழ். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள், பிக் பாஸ் 7 தமிழ் வின்னர் அர்ச்சனா அவர்கள். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா பல இடங்களில் பார்க்க முடிஞ்சுது, அவங்க இன்னும் அர்ச்சனா கல்யாணம் பண்ணல, பின்னுக்கு போகுது, பிரேக்கப் ஆகிட்டு அருணுக்கு படங்கள் கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாரு. அர்ச்சனா அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான வெற்றி பிக் பாஸுக்கு அப்புறம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி. அதில் பல விடயங்கள் உண்மை இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி படங்கள் கிடைக்கல, வாய்ப்புகள் கிடைக்கல, தேடிக்கொண்டிருக்காங்க அப்படின்றது 2 பேர் சைட்லையுமே நான் பார்த்த வரைக்கும் அது உண்மைதான். ஆனால் அவங்களுக்குள்ள பிரேக்கப்போ இல்லை அப்படின்னா எந்த விதமான சண்டைகளோ அது எல்லாமே இல்லை. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சைடில் பாரு. மற்றபடி சோஷியல் மீடியாவில் வர்ற மாதிரி இந்த பிரேக்கப் அதெல்லாம் உண்மை இல்லை. சரிங்களா? ஓகே, அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அன்ஷிதா மேம் அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழ், பிக் பாஸ் 8 தமிழில் 23-24 போட்டியாளர்கள் போனார்கள். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்து சீரியலாக இருக்கட்டும் இல்லை லைஃப்பில் புது வீடு கட்டினதாக இருக்கட்டும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வேற சில பட வாய்ப்புகள் கூட கூடிய சீக்கிரம் அவங்களுடைய சைட்லேருந்து அப்டேட் வரும் அப்படின்றதான் நம்மளுடைய இது. எல்லா பக்கமுமே இப்போ ஒருத்தங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக போய்கொண்டிருக்கு. பிக் பாஸ் 8 தமிழ் வந்த போட்டியாளர்கள் அப்படின்னா நம்மளுடைய அன்ஷிதா மேம் தான். சரிங்களா? அந்த ரீதியில் நமக்கு வந்து சந்தோஷம்தான். டிசர்வ் இட். அவங்க உள்ளுக்குள்ள வரைக்குள்ள எந்த செட்டப்பும் பண்ணிட்டு வரல, அதாவது பிஆர் செட்டப் பண்ணிட்டு வரல, உள்ளுக்குள்ளேயும் வந்து பொய்யா நடிக்கலை. அவங்க ரியலாக இருந்தாங்க. ரியலாக அவங்களுக்கான ஒரு நண்பர்களோட எப்படி பிக் பாஸுக்குள்ளே இருந்தாங்களோ வெளியிலையும் அதே நண்பர்கள் கூட்டத்தோட கண்டினியூ பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே எப்படியோ வெளியிலையும் அதே மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் அந்த அன்ஷிதா பிக் பாஸுக்குள்ளே வரும்போது இருந்த அன்ஷிதா, பிக் பாஸுக்குள்ளே இருந்த அன்ஷிதா, பிக் பாஸுக்கு வெளியில் இருக்க அன்ஷிதா எல்லாமே ஒன்று ரியல் அப்படின்னு நினைக்கல. அந்த ரியாலிட்டியே அவங்களுக்கான மக்களோட அன்பையும் சரி, இப்போ அவங்களோட தொழிலில் அவங்களுக்கான வாய்ப்புகளையும் சரி அள்ளி கொடுக்குது. சரிங்களா? இதுதான் உண்மைக்கு இருக்கிற பவர். ஸோ பிக் பாஸ் 8க்குள்ளே வந்த பல பேர்கிட்ட அந்த உண்மை இல்லை அப்படின்றது போக போக மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனாலேயே பிக் பாஸ் 8 தமிழுக்குள்ள பிரபலமாக இருந்தவர்கள் பிக் பாஸ் இப்போ 9 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதங்கள் போக போக இவங்க வந்து காணாமல் போய் கொண்டிருக்காங்க. அதுதான் உண்மை. இப்படி இருக்கைக்குள்ள ஒரு 3 சீசனுக்கு முதல் வந்த ஜனனி குணசீலன் அப்படின்றவங்க தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ்லையுமே பிக் பாஸுக்குள்ள வந்து ஒருத்தங்க சினிமாவில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா ஜனனி ஒருத்தங்க தான். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 படம் கையில் இருக்கு, 6-7 படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆகிருக்கு. தெலுங்கு படம் ஒன்று, இன்னொன்று மலையாள படம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்படி கிளக்குற ஒரே ஒரு நபர் ஜனனி அவர்கள் தான் பிக் பாஸ் தமிழ் ஹிஸ்டாரியிலேயே. வேற யாருக்கும் இப்படியான ஒரு இது அமையலை. சரிங்களா? மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.